ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஸ்பாட் விகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்டான மேட்ச். செமிஃபைனல் மேட்ச் இருக்கிறதுலே ஒரு பிக் மேட்ச். நேற்று நடந்த மேட்சை விட இது பெரிய மேட்ச் தான். இந்தியா vs இங்கிலாந்து T20 வேர்ல்டு கப் 26 ஃபைனல் டிக்கெட் யாருக்கு? இந்தியாக்கா இங்கிலாந்துக்கா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க தான் வந்து ஃபேவரெட்டு. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு, அவங்களோட பேட்டிங்கும் பவுலிங்கும் பேலன்ஸாக இருக்குது. அதனால ஒரு 60% அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் வந்து நல்ல ஃபார்மில் ஆகிட்டாங்க. மிடில் ஆர்டர் வந்து இப்போ சிவம் டுபேவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும்தான் ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் மற்ற பிளேயர்ஸ்லாம் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பவுலிங்கில் எங்கே சொதப்பினாலும் பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றாங்க. லாஸ்ட்டாக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் அப்படி தான் நடந்தது. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே அடிக்க விட்டோம். பட் இருந்தாலும் பேட்டிங் ஆர்டரில் நல்ல ஃபார்மில் இருந்ததுனால, பேட்டிங் நல்லா பண்ணதுனால நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவோட முக்கியஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பேட்டிங் தான். ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் வச்சுருக்கிறதுனால அதுதான் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த மேட்ச் வந்து. அதாவது வந்து இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ரென்த்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டேஞ்சரஸான சைடு T20யில். ஏன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் கேம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீலங்கா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 146 143 தான் அடித்தாங்க. பட் அதை டிஃபன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இருக்கிற பிளேயரை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வச்சு வர்ற டீம் அவங்க வந்து. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஆடணும்னா அவங்களோட பவுலர்ஸை வந்து நல்ல பெரிய எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் ஆடி ஆகணும். நம்ம அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? இப்போ கீ பேட்டில்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ரா ஆர்ச்சருக்கு வந்து அபிஷேக் சர்மா, ஜாப்ரா ஆர்ச்சரு, வெல் ஜாக், இந்த 2 ட்ரம் கார்டை வச்சு தான் அபிஷேக் சர்மாவை தூக்க பார்ப்பாங்க. இங்கிட்டு ஆதில் ரசிது, சூரியகுமார் யாதவ். ஆனால் நமக்கு பட்லரு ஒன்லி ஃபார் பும்ரா தான். பும்ரா வந்து ஏர்லியராக பந்து போட்டு பட்லர் விக்கெட்டை தூக்கணும். இப்போ டாஸ் வந்து எந்த மேட்டரும் கிடையாது. நம்ம டாஸ் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது மேட்ரு கிடையாது. என்ன சொல்கிறதுனா, நம்ம பவுலிங்கே கிடைச்சாலும் பவுலிங் நல்லா பண்ணணும், பேட்டிங்கே கிடைச்சாலும் பேட்டிங் நல்லா பண்ணணும், ப்ரெஷரே இல்லாமல் ஆடணும். ப்ரெஷர் இல்லாமல் இந்தியா ஆடினாலே போதும், கேம் நம்ம கைக்குள்ளே வந்துடும். இந்தியா வந்து